இன்னைக்கு பன்னீரை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீரை வந்து காய் சீவிர கட்டையில வந்து துருவி வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். அதோட பொடி பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தூளா கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியா கட் பண்ண பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டு பூண்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன லெமன் சைஸ்ல உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் கொஞ்சமா போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கிறேன். ஆயில் வந்து நான் ஆல்ரெடி காய வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சதை வந்து மைதா இதுல வந்து டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல பரட்டி ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. சூப்பரான பன்னீர் பாப்பர்ஸ் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் செம்மையா இருக்கு.